பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து 2 பேரும் தான் மட்டும் நடத்திருக்கீங்க. அதே மாதிரி கூட்டத்தினால் இருக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அப்போ அது சம்பந்தமாக வைக்கிறதுக்கு காலங்காலமாக இருந்து நடைமுறை மக்களுடைய கருத்துக்களை எங்களை கூட சொல்லி அதில் போகிறதுல எல்லாமே இருக்குது. டைம் போடுவேன். ஆனால் கோஆர்டினேட்டர் யாழ் மாவட்ட கோஆர்டினேட்டர் தேவையில்லை சந்திரசேகரன் மினிஸ்டர் கூட வந்து ஓடுறபடி தான் செய்ய வேண்டியது. பாகிஸ்தானில் உட்பட 2 பேர் தான் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்களுக்கு உதாரணத்துக்கு மக்கள் புரியுது நாங்கள் போக்குவரத்து ஒரு பெரிய தலையும் இல்லை சரிதாங்க. ஆனால் நாங்கள் சட்ட திட்டங்களை மகிழ்ச்சி போகணும் சரிதாங்க. பூசத்தில் வந்துருக்கு வந்த வழியால் அந்த சேர்ப்பதன்படி தான் டிஎஸ்ன்னு செய்கிறேன் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சேர்ப்பதன்படி இந்த சீட்டிங் ஓட ஒழுங்கு செய்கிறது பேச செய்கிறது தான் நாங்கள் ஒழுங்கு செய்கிறே இல்லை. அதான் பேச ஒத்துக்கொண்டு 20 சீட் போடுறதுக்கு தான் இடம் இருக்கிற பேச அகிலன் சாரோட நான் கதைச்சிட்டோம். அது அன்றைக்கு இல்லை ஒரு கிழமைக்கு முதலே கதைச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது கடிதத்திலையும் இதே தான் கோஆர்டினேட்டர் தீர்மானம் உண்டு. முந்தின நாள் எங்களுக்கு சபைக்கு வந்திருக்கு. திரும்பவும் அதே முடிவெடுத்தது எப்படி அந்த சேகுலர் வந்து இப்ப வரப்பட்டது 2018ஆம் ஆண்டுல இருந்து 2018ஆம் ஆண்டுல இருந்து அபிவிருத்தி கூட்டம் என்ன சொன்னா பிரதேசமா மெம்பர்ஸ் சொன்ன படி சீட்டிங் ஓட போடுங்க. மக்கள் பிரிந்த வகையில் மக்களோட இது வந்து இருக்கலாம். இப்போ நாங்கள் கோப்பை நாங்கள் என்ன கோப்பையில் அப்படி தான் இருந்தால் மக்கள் பிரிவினரோட நீங்கள் சேர்ந்து இருக்கலாம். ஆனால் சீட்டிங் ஓடுறபடி நீங்கள் அந்த சேர்க்கல செய்யுங்க. இல்லை எங்களுக்கு ஒவ்வொரு அமைப்புகளில் இருக்கிறோம். அமைப்புகள் கூட எங்களுக்கு வந்து இருக்கு போகலாம். ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியாக பிரதேச சபை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை பிரதேச சபை உறுப்பினருக்கு உரிமை இருக்குது. அந்தந்த வட்டாரங்களில் இருக்கிற பிரச்சனைகளை கலைக்கிறது அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்ட இதுதானே. சில பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் மட்டம் தட்டி கலைக்கிறபடியாக தான் இந்த செயல்குழு நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. 2018ஆம் ஆண்டுல இருந்து நான் இதே பிரதேச செயலாளர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எல்லாத்துக்குமே போயிருக்கிறேன். மெம்பர் அண்ட் அடிப்படையில மாவட்ட குழு கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஆனா இப்ப எங்களுக்கு மாவட்ட குழுவுக்கும் அபிவிருத்தியில பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கும் அனுமதி இல்லைன்னு சொன்னேன். அனுமதிக்கிறேன்னு சொல்லி மக்கள் அனுமதிக்க சொல்லல சேர்க்கும்படி நீங்க சீட்டிங் கூட போட்டுருக்கீங்க. மற்ற ஆக்கள் வந்து இருங்க எங்க இருங்க மக்களோட இருங்க. நாங்கள் இது சம்பந்தமாக எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவரோட கலைச்சி போடுவோம். அடுத்த கூடல என்ன சொல்லுங்க சரியா? 2018ஆம் ஆண்டுல இருந்து 2018ஆம் ஆண்டுல இருந்து பிரதேச மக்கள் என்ற பிரச்சனை எங்களுக்கு தெரியும். சரியா? கண்துடைப்புக்கு தானே இந்த மீட்டிங்கள் நடக்கிறது. கண்துடைப்புக்கு தானே நீர்தானத்தை வந்திருக்கிறேன். சரியா? நான் நிக்கிறது என்ற உரிமை. சரியா? போக விடாம தான் நாங்க மறிக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு தீர்வு வேணும். நியாயமான தீர்வு கொண்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரியா? விடுங்க. மட்டுமில்ல எல்லா பிரதேச உறுப்பினருக்கும் எங்களுக்கான இடம் ஒதுக்கப்படணும். பிரதேச உறுப்பினர் எல்லாருக்கும் இடம் ஒதுக்கப்படணும். எல்லா பிரதேச உறுப்பினருக்கு முழுவதற்கும் இருக்கு இடம் இருக்காங்க. 2 பேருக்கு தான் உரியாத அது இல்ல. இப்ப நாங்க எடுத்ததுக்கான முடிவு தான் சார். நீங்க மக்களோட இருங்க. மக்கள் இருந்தானே மக்களோட இருங்க. நாங்களும் எங்களுக்கு மக்கள் மகஜர் தந்துக்கிறாங்க கதைக்கணும்.
அது அப்படித்தானே இருக்கு. சபையின் தவிசாளர் மற்றும் சபையின் உறுப்பினர்கள், நிறுவன தலைவர்கள், பிரதேச மட்ட அமைப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் தரப்பட்ட சுற்றுநிறுவனத்தின் அடிப்படையிலேயே செய்யப்பட்டிருக்கின்றது. சுற்றுநிறுவனத்தை எங்களால் சொல்ல முடியாது. ஆகவே அது தொடர்பாக எழுதியிருந்தால் நாங்கள் அடுத்த மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் மற்றும் அனைவரிடம் ஒருங்கிணைப்பு தலைவர் கலைத்து மற்றும் அடுத்தபடியே செய்திருந்தால் நாங்கள் இது தொடர்பாக முடியும். நான் இப்போது தலைமை விளையாட்டுவதற்காக அவரவர் தேர்தல் முக்கிய அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருங்கிணைப்பு தலைவர் வேதனை அவர்களை தீபம் தெற்கு வீரனை பிரதேசங்களுடைய பிரதேச செயலர் திரு தானா அகிலன் அவர்களே, அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற வேலனை பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரிகளே, ஏரிய துணைகளுடைய தலைவர்களே, கௌரவ தமிழ்சான் அவர்களே, கௌரவ வேலை பிரதேசனுடைய உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கின்ற பொது நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, அன்புக்குரிய மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். முதலிலே இது மூன்றாவது எங்களுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம். கடந்த 2 கூட்டங்களுக்கும் திரு சிவகரன் அவர்கள் இங்கே சிறப்பாக கடமையாற்றி என்னோடு ஒத்துழைச்சு பல்வேறு வேறு திட்டங்களை மன்றத்தால் ஆற்றியிருந்தார். அவர் பதவியோடு பெற்று தற்போது மேலதிக அதிபராக யாழ்ப்பாணம் கச்சேரியில் வேலை செய்கின்றார். அவருடைய பணிகள் மேலும் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே எங்களுக்கு அவர் ஆற்றின சேவைகளுக்கு அவர் நன்றியை கூறிக்கொண்டு, அதே போன்று இந்த பிரதேசத்துக்கு புதிதாக வந்திருக்கின்ற இதுதான் அகிலவரை நான் வருகிறேன் என்று வரவேற்கின்றேன். நான் என்னுடைய 4 டிசிசி கூட்டங்கள் பயன்பெற்றோர், நல்லூர், கோப்பாய், வேலனை, அந்த நேற்றைய அவருடைய ஸ்லைடுகளை நான் பார்த்த பொழுது பல வேலை திட்டங்கள் பூர்ணப்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே துரிதமான வேலனை நாம் நேற்று டிசிசி கூட்டங்களையும் பயத்திருந்தோம். குறிப்பாக தீவிர அபிவிருத்திக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். நேற்று தினம் கூட நம்முடைய தீவுகள் நயனாதீவு, நெடுந்தீவு, அன்னதீவு போன்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் பஸ் சேவைகள் அல்லது வீதிகளை முறையாக கொடுக்க வேண்டும் என்று கருத்திருந்தோம். அதற்கு அவர் அமைச்சர்களும் பல விடயங்களை சம்பாதித்திருந்தார். அதே போன்று இந்த தீவிர பிரதேசத்திலே நான் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு மற்றும் உல்லாச வகையுடைய செக்ரட்டரி மெம்பராக இருக்கிறபடியாக பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் இந்த தீவிர முன்னெடுக்க வேண்டிய வேலை இருக்கின்றது. அதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும். வருகின்ற அரசாங்க திட்டங்கள், வருகின்ற நிதிகளை உடனடியாக செலவு செய்து அந்த சேவைகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் பல வேலைகளை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் சொல்ல போனால் இந்த டிசிசி நடவடிக்கின்ற கூட்டங்கள் கூட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்திருப்பிலே நான் தான் கொண்டு வந்திருந்தேன். டிசிசி எழுதப்படுற முடிவுகள் வினைத்திறன் சம்பந்தமாக புதிய சட்டம் கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அதன் காரணமாக தற்போது புதிய சர்க்குலர் வந்திருக்கின்றது. அந்த சர்க்குலர் அடிப்படையிலே அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்படுவது இந்த டிஎஸ் நாங்கள் சட்டத்தை மதித்து நாங்கள் சட்டத்தை கையெழுத்தாமல் சட்டத்தை மதிக்காமல் செய்ததன் விளைவாகத்தான் பல்வேறு நாட்டிலே குற்றச்செயல்களும் பாரிய விளைவுகளும் ஏற்பட்டது. எனவே அந்த சர்க்குலர் அமைப்பாகத்தான்
நான் பிரதேச உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்களுக்கு எல்லா மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்களால் மதிக்கிறோம். அதே போல பணிசாளருக்கும் இங்கே இடஒதுக்கப்பட்டுள்ளது, அவரும் இங்கே வரவில்லை, தனக்கு உரிய ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி எனவே இது அபிவிருத்தி குழு கூட்டம், தயவு செய்து இந்த அரசியல் குழு கூட்டம் இல்லை. நான் இப்போ சொல்றேன், கூட்டத்தை பார்க்கக்கூடாது. இது நான் கலைக்கிறோம் பயன்கள்லாம் கலைக்கிறதுக்கு. இது ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் நான் சியாமன் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நியமனம் வேதனை பேசுறதுக்காக சியாமனாக ஈடுபட்டிருக்கிறது. நான் இந்த கூட்டங்களில் நான் இந்த கட்சியை சேர்ந்ததான், அந்த கட்சியை சேர்ந்ததான் என்று நான் ஒருபோதுமே நாங்கள் இவ்வளவு காலம் கலைச்சது கிடையாது, அதை பொறுத்தும் கிடையாது. நான் ஒரு சியாமனாக இருந்து கொண்டு உங்கள் அனைவருடைய கருத்துக்களை கேட்டு இந்த பிரதேசத்துடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். அதே போன்று நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும், உங்களை நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்க போறது கிடையாது. எனவே உங்கள் கருத்துக்களை நீங்கள் முன்வைச்சு இந்த பேசுற வளர்ச்சிக்காக நீங்கள் யாரு செயல்பட்டாலும் நான் தலைவர்கள் தலைவர் பண்ணுவேன். அதுல ஒரு மாணவர்கள் கிடையாது. தயவு செய்து என்ன சொன்னால், இந்த சுற்றுப்புறத்தை மதித்து இந்த பேசுற செயல்படுங்கள். இந்த பேச்சிலே நலமுறையாக நாங்கள் மாவட்டத்தினுடைய செயலாளருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கும் கொண்டு சென்று இது சம்பந்தமான விடயத்தை நான் உங்களுக்கு எல்லா டிசிசிக்கும் அறிவித்திருக்கிறோம். தயவுசெய்து இன்றைய இந்த கூட்டத்தை பார்க்காமல் பிரதேச செயலாளர் ஒழுங்கு செய்த முறைக்கு அமைவாக இருந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். யாரு பேச உறுப்பினர் நீங்கள் கதைச்சாலும் நான் அதற்கு செயல்படுவேன், அது பிரச்சனை இல்லை. சரிதானே? நான் சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்தை தொடங்குவோம். அதே போன்று நீங்கள் கதை கேட்க நான் சேமன் வேலை பேசுறேன். நீங்கள் எப்படி என்னுடைய ஊரை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறீங்களோ அதே போல நானும் என்னுடைய வேலனை பிரதேசத்தை நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கிறேன். கூட்டத்தை கூட பிரயோகம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு இல்லை. என்னன்னு சொன்னால், தெரிந்தோ தெரியாமலோ நிறைய தவறுகள் கடந்த காலத்தில், அதாவது கடந்த காலம் என்றால் நீங்கள் இந்த வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக வந்ததன் பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அசோக்குமார் என்ற தனிநபர் கால கதைகளிலே வேலனை பிரதேசத்துடைய சியாமன் எக்ஸோவையா யாராக இருந்தார். வேலனை பிரதேசத்துடைய முதல் குடிமகன் அந்த வேலனை பிரதேசத்துடைய தவிசாளர். வேலனை பிரதேசத்துடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி நிரலிலே தொடர்ச்சியாக வேலனை பிரதேசம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது விஷயம் சார், நயனாதேவி ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு அனைத்து அரசு அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ள போதும் வேலனை பிரதேசத்தினுடைய தவிசாளர் அழைக்கப்படவில்லை. கதிரைக்காக ஆசைப்பட்ட உரிமை. இரண்டாவது விஷயம் சார், யாழ்ப்பாணத்தில் இளைஞர் கழக தெரிவு இடம்பெற்றிருந்தது. ஒப்பீட்டளவில் அதிகமான எல்லா பிரதேச செயலகங்களிலும் இளைஞர் கழகம் தெரிகின்ற பொழுது அந்த பிரதேசத்தினுடைய தவிசாளர் அல்லது உப தவிசாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சனசபை என்பது வேலனை பிரதேச சபைக்குள், அதாவது பிரதேச சபைகளுக்கு உள்ளே இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல தவிசாளரை அல்லது உப தவிசாளரை அழைக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. ஆனால் வேலனை பிரதேச செயலகத்தில் அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது படி. மூன்றாவது, அல்லைப்பட்டி சர்வதேச விளையாட்டு மட்டதீவு சர்வதேச விளையாட்டு மைதானம் தொடர்பான விடயம், அந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வேலனை பிரதேச சபை தவிசாளர் என்ற வகையிலே எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அழைப்பு விடவில்லை. ஆனால் காரணம் எடுத்து, அதாவது மைதான பெருமைக்கு ஒழுங்குபடுத்தலுக்கு தண்ணீர் அடைக்கிறீங்க, சொப்பின் பேக்கருக்காக கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி அடைக்கிறீங்க, கலிவோசர் போன மதத்தாங்க எடுக்கிறீங்க. அதெல்லாத்தையும் நீங்கள் பிரதேச சபையில கேட்கிற நீங்கள் அந்த இடத்துல வேலனை பிரதேச சபையை நீங்கள் ஒதுக்குவது என்ன ரீசன்? இப்படி 6-7 விடயங்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நடந்துருக்குது. சோ இதை நீங்கள் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக தான் சொல்வதை என்னுடைய அதுல இப்ப மக்களால் தெரிவிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, அதுல இருக்கணும் தேவையில்லை, மக்களோட மக்களாக இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். இதுதான், அதாவது எக்ஸோவையோ அந்த கதிரைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை நீங்க கொடுக்கின்ற பொழுது அதை விட அதிகமான மரியாதைகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம், உண்மையாக மதிக்கிறோம். இனிவரும் காலத்தில் இவ்வாறான தவறுகள் இடம்பெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை. நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் டிசிசி சேமன் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்ட மாதிரி அல்லது நாங்களால் இதை கருத்துவ மாதிரி தான் அந்த கதை இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஆர்கனைஸ் பண்றாங்க தான் சில விடயங்கள் எங்களுக்கு தெரியவே இல்லை.
நாங்களும் வேலைப்படுத்தல போகிறாங்க பாடுவதும் இல்லை. அது ஆர்கனைஸ் பண்றார்கள், சரியாக ஆர்கனைஸ் பண்ணணும். நான் இதற்கு கோரிக்கை முன்வைக்கிறேன். பிரதேச செயலகம் பிரதேச செயலகம் வந்து நீங்கள் ஏற்பாடு செய்கின்ற அந்த கூட்டங்களுக்கு அந்த புரோட்டோகால் ஓடணும்படி நீங்கள் யாராக அழைக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் அழைப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அது கடந்த காலங்களிலே அது மாறப்பட்டு வந்தால் அதுக்கு இடத்துல கொண்டு அதை செய்யுமாறு அரசாணுடைய வேண்டுகோளை பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். அதை பரிசீலித்தபடியாக அவர் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்தில் அமர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்தால் இன்னும் அது கௌரவமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வேறிடம் பொதுமக்கள் சார்பாக தவிசாளர் கருத்தை நாங்கள் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னா பின்தங்கிய பிரிவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. தலைவர் இல்ல இணைத்தலைவர் தயவு செய்து மக்கள் கருத்தை கேளுங்க. அமைப்பு அமைப்பின் பிரதிநிதிகள் இணைத்தலைவர் நோட் தலைவர் நோட் சேமன் சரியா? வேலை செய்யப்படுகிறார்கள் நீங்க வாழையில வந்தீர்கள், நீங்க என்ன வந்தீங்க? நீங்க பிரதேச சபை உறுப்பினர் எல்லாரும் ஏற்கனவே அழைக்கப்பட்டிருந்தது. முன்னே ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இந்த ஒரு அழைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிரதேச செயலர் திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் கடிதம். அனுப்பி ஒருங்கிணைமைக்கிற வந்தது ஒரு பிரதேச சபை சொல்லப்பட்டிருக்குது. நீங்க சரியான தெளிவை வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கல. இனியும் நடக்காத நாங்க நினைக்கிறோம். ஏற்கனவே முதல்ல இருந்த ஒரு இணைத்தலைவரும் இப்படித்தான் கட்சி அரசியல் செய்ய வந்த வரையும் ராமநாதன் காணாம போன தெரியும் உங்களுக்கு. செயற்பாடு அப்படி தெரியுது. அரசியல் இந்த தலைமுறையிலே 3 தரம் சொல்லிட்டீங்க. மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு வசனமும் உங்களோட பேச்சுல தலைமுறையில வேற இல்லை. மக்கள் எங்கள்கிட்ட மகஜ தந்தான் இருக்கிறாங்க. பிரதேச சபை சார்ந்த அபிவிருத்திகள் குறைபாடுகளை கேட்க சொல்லி சரிதான். நான் தெளிவா சொல்லியிருந்தேன். சேர்ந்தபடி வந்து பிரதேச செயலர் தான் ஒன்று செய்திருக்குது. சரியா? பிரதேச செயலர் தான் இது பதிலளிக்க வேண்டும். நான் இதை டீல் பண்ண மாட்டேன். நான் இந்த கருத்தை நான் டிசிசி கொண்டு போறேன். மாவட்ட கொண்டு போய் மாவட்ட கருவடை கலைச்சு செயலாளர் கூட தீர்மானிப்போம். அது சரியான தகவல் தந்துக்கிறாரு. மாவட்ட முடிப்போம். அடுத்ததுல சரி சரியா அழைக்காவதே நான் பின்சீட்ல இருக்கிறேன். வேற டிசிசி கூட்டத்துக்கு போன டிசிசி கூட்டங்கள் இந்த முடிவுகளின்படி நன்முடமுடுதல் கடற்தொழில் சம்பந்தமாக கடற்தொழில் நீதிவள திணைக்களத்தால் கடற்தொழிலாளருடன் ஆலோசிக்கப்பட்டு சுமூகமாக அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருப்பதாக செயலாளர் அறிக்கை கூறுகின்றது. அதே போன்று கட்டாத்தாரி கால்நடைகளை கட்டுப்படுத்தல் தொடர்பாக விவசாய குழு கூட்டம் தீர்மானத்தின் பிரகாரம் பொருத்தமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அதே போன்று பொதுடங்கள்ல பாதீனிய செடிகளாசரி பரம்பல்கள் கட்டுப்படுத்த விவசாய திணைக்களத்தால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று மாணவனுடைய நடத்தைகள் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பாக மாவட்ட செயலகம் பிரதேச செயலர்கள் உதவியுடன் விழிப்புணர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேலனை பிரதேச பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதியினை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒழுங்கு செய்துள்ளார்கள். பங்களாவடி சந்தியிலே பிரதேச சபையால் தண்ணீர் தாங்கி வைக்கப்பட்டு நீர் வளங்கள் சேவை இடம்பெறுகின்றது. அதே போன்று அதிசய வைணவ கோயிலுடைய புனரமைப்பு முடிவடைந்துள்ளது. மண்டதீவு நூலக புனரமைப்பு மற்றும் கோரதீவு இந்துமையான கட்டுமான பணிகளும் நிறைவடைந்து காணப்படுகின்றன. வேலனை பிரதேச வைத்தியசாலையால் ஆம்புலன்ஸ் வண்டி திருத்தப்பட்டு வைத்திய தமிழர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரையும் நாங்கள் தந்திரமாக பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். வந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஓரளவு தீர்க்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற
பாராளுமன்றத்திலேயும் இந்த ஹாஸ்பிட்டலுடைய தலைமையர் சம்பந்தமாக என்னுடைய கேள்வி இருந்திருக்கின்றது. எனவே இந்த ஹாஸ்பிட்டலுடைய பீத்தர ஹாஸ்பிட்டல் அதை காரணம் செய்து அதற்கான ஆரணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை வந்திருக்கிறோம். அதே போன்று மண்டலில் சில வீதிகள் முடிவெடுத்து காணப்படுகின்றன. வீரமுடியடி வீதி, வீரபத்திரர் கோவில் வீதி, அல்லப்பட்டி வீதி, யுவானியார் வீதி, நைனாதீவு 2ஆம் 3ஆம் குறுக்கு வீதி, சரவணை நாரந்தனை வீதி, சென்ட் செபஸ்டியான் கண்ணகை அம்மன் வீதி, தம்பாட்டி பெரியகுளம் வீதி, ஊர்காவற்றை சுருவில் சரவணை வீதி, அல்லப்பட்டி வீதி, மண்டதீவு வீதி, லூப் வீதி, கலத்தி வீதி ஆகியன புதல் முடிவெடுத்ததாக அறிக்கைகள் கிடைத்திருக்கின்றது. மேலும் பெருங்குளம் பெருங்குளம் மற்றும் நபக்கை குள வாய்க்கால் புடனுக்கும் முடிவெடுத்து காணப்படுகின்றது. அதே போன்று வலயக்கல்வி அலுவலகத்தால் செயல்படுத்தப்பட்ட வேலைகள் சத்திகுளம் ஆத்தாக்க பாடசாலை மண்டப திருத்தம், வேலனை கிழக்கு மகா வித்தியாலய கூரை திருத்தம், நைனாதி ஸ்ரீ கணேச வித்தியாலய வலசலகுளம் திருத்தம், வேலனை ஐக்கிய உதயமார் முன்பள்ளி புனரமைப்பு, புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் மகா வித்தியாலய வகுப்பறை திருத்தம், புங்குடுதீவு மத்திய கல்லூரி வகுப்பறை திருத்தம் என முடிவெடுத்து காணப்படுகின்றது. அதே போன்று விவசாய திணைக்களத்தில் நடத்த முடிந்த வேலைகளை குறிப்பிடும்போது செத்தல் மிளகாய் உற்பத்தி, உபரிடத்தில் நெக்சரை ஊக்குவித்தல், சின்ன வெங்காய விதை உற்பத்தி, மிளகாய் செயற்கை நாட்டு மற்றும் பொதி வழங்குதல், மானிய விலையில் நெல் நாட்டு நடும் கடி வழங்குதல், நீர்ப்பாசன தொகுதி வழங்குதல், மானிய விலையில் ஓடுகளை கட்டி ஓடுகளை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுத்து காணப்பட்டது. அதே போன்று அரச கால்நடை வைத்திய நிறுவனத்தால் முடிக்கப்பட்ட திட்டங்கள் காளை மாடு வழங்கும் திட்டம், பண்ணையாளருக்கான பயிற்சி கடா ஆடு வழங்கும் திட்டம், மதியாடு வழங்கும் திட்டம், 25 1 மாத வயதுடைய கோழி குஞ்சுகளை வழங்கும் திட்டம், நடமாடும் கால்நடை வைத்திய சேவை வழங்குதல் போன்ற திட்டங்கள் முடிவடைந்திருக்கிறது. ஒப்பீட்டு ரீதியிலே நான் இதை பார்க்கின்ற பொழுது வேலை கிரியை செய்யறதும் பல வேலைகளை முடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடு தெரிந்து கொண்டு நாங்கள் அடுத்த இந்த ஆண்டு இந்த கூடுதல் நான் கொண்டு வருவோம். 28/5/2022